இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 முடிய. இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மையப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஏன் இயேசுவை நாம் சார்ந்திருக்கின்றோம் என்பது போன்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது சிலருக்கு அச்சம் ஏற்படலாம். காரணம், ஆண்டவர் சொல்லுகின்றார், அமைதியே அல்ல வாளையே கொணர வந்தேன். இந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்வது? இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த குடும்பங்களிலே மாற்றங்கள் நிகழ்வது யதார்த்தம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு குடும்பத்திலே 5 நபர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் அந்த குடும்பத்திலே இயேசுவை பற்றி அறிந்திருக்கின்றார். இயேசுவை அறிந்துவிட்டு இயேசுனுடைய அந்த பண்புகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அதாவது இயேசு மன்னிக்கக்கூடியவர், அன்பு செலுத்தக்கூடியவர், எந்த பாகுபாடுமின்றி எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர், யாரையும் உதாசீனப்படுத்தாதவர், ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டிருக்கின்ற மக்களுக்கும் துணை நிற்கக்கூடியவர், தன்னை விட்டு விலகிச் சென்றவர்களையும் அவர்கள் வரும் வரை காத்திருந்து அன்பு செலுத்தக்கூடியவர் என்பது போன்ற நிலைகளை பார்க்கின்ற பொழுது, இந்த உலகிலே பல மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற உணர்வை இயேசுடைய உடனிருப்பு மாற்றியமைக்கின்றது. காரணம், நான் இயேசுவோடு இருக்கின்றேன், தனிமையில் இல்லை என்பதை வெளிப்படையாக இயேசு இந்த நற்செய்தியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார். அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட அந்த நபர் அந்த இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது, தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது, தன்னுடைய இல்லத்தில் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் வேறுவிதமாக இருக்கின்ற பொழுது, இவர் என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது போன்ற நிலைகளில் அவரை வெறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதைத்தான் அமைதியை கொணர அல்ல என்று சொல்லுகின்றார். வாளை என்று சொல்லுகின்ற பொழுது, வாழ் அது ஊடுருவி பாயும். ஆக இறைவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவி பாய்வதற்கு ஆற்றல் கொண்டது. இயேசுடைய வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டால், இயேசுடைய செயலை நீங்கள் உள்வாங்க ஆரம்பித்து விட்டால், இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால், உங்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். காரணம், இயேசு இறைமகனாக இருப்பதனால் நான் அவரை சிந்திக்கின்ற பொழுதே, அவரை எண்ணுகின்ற பொழுதே, அவர் நினைத்து பார்க்கின்ற பொழுதே அவர் எனக்குள் தனது ஆற்றலை செலுத்துகின்றார். ஆக பல நேரங்களில் சொல்லுவோம், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுவீர்கள் என்று. அதுபோன்றுதான் இயேசுடைய அன்பை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த அன்பை நாம் உணர முடியும். இயேசுடைய மன்னிப்பை நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மன்னிப்பை உணர முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட எனக்கு கொடுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட எனக்கு கொடுங்கள். காரணம், நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அங்கு
ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் எனக்கு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் வந்து இறங்குது என்று நாம் சொல்லலாம். இறுதியாக பார்க்கின்ற பொழுது சிறியவர் என்று இச்சிறியோருள் என்று சொல்லுகின்றார். இச்சிறியோருள் என்று சொல்லுகின்ற பொழுது அது யாரை குறிப்பிடுகிறது? அது இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் தான். ஆனால் இந்த உலகினால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், இந்த உலகினால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இயேசுடைய சீடர்களாக இருக்கின்றார்கள், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், இயேசுக்காக தங்களுடைய அனைத்தையும் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகம் பணத்தை சேர்த்து வை, சொத்தை சேர்த்து வை, நகையை சேர்த்து வை என்று சொல்லுகின்ற இடங்களிலே ஆண்டவருடைய அன்பை சேர்த்து வைப்போம், ஆண்டவருடைய இரக்கத்தை உள்வாங்குவோம், ஆண்டவரை பற்றி பேசுவோம், அவர் நம்முடைய குடும்பத்திற்குள் வருகின்ற பொழுது மகிழ்ச்சி தங்கும் என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்கின்ற பொழுது இயேசுவுக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அதே போன்று இச்சிறியோருள் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள், உடல்நலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், சிறைச்சாலையில் இருக்கின்ற மக்கள், துன்புறுகின்ற மக்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது இயேசுவுக்கே செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகின் அரசு என்பது அமைதியை விரும்பாத ஒரு அரசு. இந்த உலகின் அரசு என்பது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அரசு. இந்த உலகின் அரசு என்பது மக்களை பிளவுபடுத்தி பார்க்கின்ற அரசு. ஆனால் அவைகள் இல்லாமல் எல்லாம் சமம், எல்லாரும் சமம் என்று இயேசு நமக்கு கொடுக்கின்ற அந்த அருள்வாக்கு நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவற்றை உள்வாங்கி தியானிப்போம், நமது வாழ்வாக்குவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை உள்வாங்கி வாழ் எவ்வாறு கூர்மையாக இருந்து பொருட்களையும் மரங்களையும் கிழிக்கிறதோ அதுபோன்று இறை வார்த்தையானது என்னுடைய இதயத்தை கிழித்து, இதயத்தை புனிதப்படுத்தி, இதயத்தில் உம்முடைய வார்த்தை உள்வாங்கப்பட்டு அந்த வார்த்தையின்படி நான் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எனக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.